இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு டிமார்ட்டில் வாங்கினேன். இந்த ஸ்டாண்ட் வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து நான் திருச்சி போகும்போது வாங்கினது. அப்பா வீட்டுக்கு போகும்போது, அப்பாவோட ஒரு கடைக்கு போகும்போது வாங்கினேன். இது அழகாக இருந்தது, மொட்டு மாதிரி இருந்தது. அதில் ஊதுபத்தி ஸ்டாண்ட் நிறையா இருக்குது. பின்னாடி சவுண்டு கேட்குதுன்னா அது பாப்பாவும் அவங்க அப்பாவும் விளையாண்டுட்ருக்காங்க. இது வந்து நான் வாங்கினேன். அழகாக வந்து விளக்கு மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது சாதா சொம்பு தான், வெயிட் கம்மியாக இருக்கும் இந்த சொம்பு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பார்ட் 2ல் காமிச்ச சொம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து லைட் வெயிட் சொம்பு தான். இதிலே பித்தளையும் வச்சுருக்கேன், காப்பரும் வச்சுருக்கேன். இந்த தட்டு வந்து நான் பார்த்தோன்னு வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது அந்த தட்டு. இது ஒரு கடையில் தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தட்டு இது இருக்கலே பித்தளையில். இந்த மாதிரி டைப் எல்லாமே எனக்கு எங்கள் மாமியார் தான் ஆஃப்டர் மேரேஜ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சைடில் வரம்பு, இந்த மாதிரி தட்டு இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இது அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்த தட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக காப்பர், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். இதில் அங்கங்கே இந்த மார்க்ஸ்லாம் போவே இல்லை. நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்தேன், பட் க்ளீன் பண்ணால் ஷைனிங்காக இருக்கும், ஆனால் அந்த மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் நல்லா வெயிட்டாக இருக்கும். இது அந்த காலத்து தட்டுனால பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த தட்டு. 2 நான் வந்து அப்படியே செகண்ட் ஹேண்டில் வாங்கினது, மீதி எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த தட்டு. இதெல்லாம் அந்த காலத்து டைப் தட்டு, நல்லா பெருசு, அதோட சின்னது, அதுக்கு முன்னாடி தட்டு, அந்த மாதிரி மாடல் இருக்கும். இது வந்து டவரா டம்ளர். இது வந்து டவரா டம்ளர். இது வந்து ஜோடி வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் வந்து எப்பொழுதுமே ஃபில்டர் காஃபியில் தான் குடிப்பார். ஸோ இது ரெண்டும் வந்து நான் ஜோடியாக வாங்கினேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 கொடுத்து வாங்கினேன் இந்த செட்டு. பட் என்னென்னா அவர் வந்து காஃபி மார்னிங் 1 டைம் தான் குடிப்பார். குடிக்கும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணார், ப்ளஸ் குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நான் ஒரு கடைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு இந்த டம்ளர் பார்த்தேன், நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. ஆனால் ஒரு பீஸ் தான் அந்த கடையில் இருந்தது. இது அப்ராக்சிமேட்டாக 200 சொன்னாங்க இந்த ஒரு டம்ளரும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ஒரு பாத்திர கடையில் பார்த்து இது ஒன்று வாங்கினேன். ஸோ இது ரெண்டுமே நல்லாயிருக்கும், அவர் காஃபி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இந்த சைஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் பித்தளை டம்ளரில் நீங்கள் காஃபி குடிக்கிறீங்கன்னா ஃபில்டர் காஃபி சூடாக தான் இருக்கும் பிடிக்கும்போது. ஸோ வலிய ஊற்றாதீங்க, மேக்ஸிமம் இந்த அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ குடிக்க ஈஸியாக இருக்கும், பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டவராலாம் தனியாக வாங்கினேன், 50 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரின்னு சொல்லி தனியாக வாங்கினேன். தனியாக வாங்கும்போது இந்த டம்ளரும் அப்ராக்சிமேட்டாக 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 80 ருபீஸ் நான் நினைக்கிறேன். 50 to 80 இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி டவராவும் தனியாக வாங்கினேன், 50 to 80ன்னு. யாராவது கெஸ்ட் வந்தால் ஃபில்டர் காஃபி போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தனித்தனியாக வாங்கினது. ஒரு 50 to 80 அப்பப்போ காசு இருக்கும்போது 1 2 அப்படி வாங்கி சேர்த்ததா இந்த டம்ளர்ஸ்லாம், மொத்தமாக வாங்கலை. இது வந்து பித்தளை டம்ளர். இது ஒரு மாடல். இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாடல். இது வந்து கொஞ்சம் சின்னது, இது வந்து பெருசு, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டம்ளர் வந்து கல்யாணம் ஆனோன்னு வாங்கினோம். காப்பர் டம்ளரில் தான்டா தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். பட் கொஞ்ச நாள் கழித்து அதையும் எடுத்து மேலே போட்டேன். இப்போ தான் பாப்பா பிறந்ததுலேருந்து ரெகுலராக நாங்கள் காப்பர் டம்ளரில் தான் தண்ணி குடிக்கிறோம். இது ரீசெண்டாக ஒன்று வாங்கினேன். ஸோ 3 பேருக்கு 3 டம்ளர், இந்த டம்ளரில் தான் தண்ணி குடிப்போம் மேக்ஸிமம். இல்லைன்னா பாப்பாவுக்கு இந்த டம்ளர் வந்து பிடிக்கும்போது வந்து வரம்பு இல்லாமல் இருக்குது. அவன் மேக்ஸிமம் சம்டைம்ஸ் ஸ்லிப் பண்ணிடுறான்னு இந்த மாதிரி டம்ளர் வாங்கினேன். ஏன்னா வரம்போடு இருக்குது, பெரிய டம்ளராக இருக்குது. ஏன்னா அவள் குடிக்கிறது 1/2 டம்ளர். இந்த டம்ளர் வந்து சின்னதாக இருக்குது, இதில் 1/2 டம்ளர் எடுத்தால் வந்து தண்ணி கொட்டிடுது. ஸோ அதனால்
இந்த மாதிரி டம்ளர் வந்து வாங்கிட்டேன், பெரிய டம்ளராக. இது வந்து 6 செட்டு உள்ள டம்ளர். இது வந்து பித்தளை டம்ளர் தான், தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒவ்வொரு டம்ளரு. பட் என்னென்னா இது வந்து கீழே போட்டால் உடஞ்சிருது இந்த டம்ளர். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் மொத்தம் 6 வச்சுருந்தேன், இப்போ 5 தான் என்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒன்று தெரியாமல் என் கை பட்டு கீழே விழுந்தோன்னே வெடிப்பு வந்துடுது. இந்த மோல்டிங் கிட்டலாம் கொஞ்சம் வெடிப்பு வந்துடுது. ஸோ இது பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது கிஃப்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த டம்ளர். பட் இந்த டம்ளர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கீழே போட்டால் கூட உடையாது. இந்த மாதிரி ஜாயின் உள்ளதெல்லாம் இருந்தால் பார்த்து வாங்குங்க, உடஞ்சிருது கீழே விழுந்தா. இதை காட்ட மறந்துட்டேன். இது அஷ்டலக்ஷ்மி விளக்குன்னு சொன்னாங்க, வாங்கினேன். ஸோ இதுதான் அந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் அஷ்டலக்ஷ்மி விளக்கு. எனக்கு இதில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது, பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குட்டி கரண்டி தான் சொல்லுவேன். இதே மாடல்லே குட்டி கரண்டி இதோ இருக்குது பாருங்கள். எனக்கு என்னமோ சென்டிமெண்டலாக இந்த கரண்டி ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கரண்டி பிடிக்கும் போதே நல்லாவும் இருக்கும், குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதுனால இந்த கரண்டி இருக்கிறதுலே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அந்த மாதிரின்ற மாதிரி ஐட்டம் பார்த்திங்கன்னா இது கிடச்சது தான். நான் இது கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை என் லைஃப் டைமில். பட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் இருக்கும். பட் நான் இது பார்த்ததில்ல. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட் சூடு வந்துடும், அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா சூடு வந்துடும். இது பிடிக்கும்போதே நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். லென்த்தும் கம்மி தான். ப்ளஸ் ஆன்லைனில் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷப்படுற இதுன்னு சொன்னிங்கன்னா இந்த ஸ்பூன். இது நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ண. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, பார்ட் 2ல் கூட பார்த்துருப்பீங்க. இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவள் என்ன பண்ணுவாள், இதில் தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி கொட்டி விளையாடுவாள். ஸோ இதை வந்து அவகிட்டேருந்து நாங்கள் ஒழிச்சு வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், அவள் பார்க்க விடாமல். அவள் இது வந்து விளையாட்டு பொருள்னு நினச்சிக்கிட்டா. சொன்னாலும் அவளுக்கு வந்து அதில் பெருசாக தெரில. இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குவளை. இதில் அந்த 4 கால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப பிடிக்கும். கூடி சீக்கிரம் நான் பித்தளையில் சமைக்கிறதோ அந்த மாதிரி வீடியோஸ் போடலான்ட்ருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக போகுது, பெஸ்ட்டாக போகுதுன்னு. மோஸ்ட்டாக நீங்கள் வாங்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பாருங்கள் பித்தளை. அண்ட் யூசேஜ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடிக்கடி வாஷ் பண்ணுவீங்களா அதெல்லாம். ஏன்னா இது அடிக்கடி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டாக வாங்கும்போது இந்த காது பார்த்திங்கன்னா தானாகவே வந்துருச்சு. இந்த பக்கமும் 2 காது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் 2 காதும் பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் லைட் வெயிட்டாக வாங்குறீங்க பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நாள் நிற்காது. பித்தளை சாமான் வாங்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக வாங்குங்க. வெயிட்டாக வாங்கினீங்கன்னா லைஃப் நல்லா வரும். ஸோ மேக்ஸிமம் வெயிட் ரேஞ்சில் போங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நல்லாயிருக்கும் ஈஸியாக புளியறதுக்கு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். பார்க்கலாம் இதுக்கு அடுத்த என்ன கலெக்ஷன் காட்டுறேன், எப்படி என்னன்னு. மேக்ஸிமம் ஏதாவது வேறு கலெக்ஷனோடு வந்து பார்க்குறேன். ஸோ காப்பர் ஐட்டம் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான் என்கிட்ட இருக்கிறது.